சார் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளட் சென்னையில வந்து பயங்கர ஃப்ளட்டா இருக்கு. ரோட்லலாம் பயங்கர தண்ணியா இருக்கு. ஆமா. ஒருவேள ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஒரு சிஎம்மா ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். சரி வேணாம். அத விட்டுருங்க. நம்ம அரசியல் பக்கம் போ வேணாம். அ, ஒரு வேள வந்து ஒரு ஒரு நாள் சிஎம் மாரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அ. இந்த மழை தண்ணிய வந்து இந்த இந்த சென்னைய வந்து எப்படி காப்பாத்துவீங்க? ஒரு நாள் சிஎம் உங்களுக்கு பொறுப்பு குடுத்துறாங்க. முதல்வர் படத்துல மாரி. அ. என்ன பண்ணுவீங்க? இந்த ஃப்ளட்ல இருந்து மக்கள எப்படி காப்பாத்துவீங்க? ஒரே ஒரு அறிக்கை, ஒரே ஒரு ரூல். அதுதானே கிடையாது. ஒரு நாள்ல எதுவுமே பண்ண முடியாது. சினிமால அது பண்ணலாம். அ பட் ஒரு நாள்ல ஆக்சுவலி எங்க தப்பு நடந்திருக்குங்கிறத வேணா கண்டுபிடிக்கலாம். சரி, சரி, சரி. ஆனா தப்ப சரி செய்யறதுக்கும், அத மாத்துறதுக்கும் ஒரு நாள் பத்தவே பத்தாது. பட் அப்படி பத்தாது புரியுது. பட் இது ரூல் போடலாம். இந்த ரூல் போட்டா சரியாகும்னா என்ன ரூல் போடுவீங்க? எது ஏரி, எது லேண்டுங்கிறத முதல்ல பாருங்கன்னு சொல்லுவேன். பழைய கூகுள் மேப் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். சரி, ஏரியில கட்டுனதுனால தான் பிரச்சனையே. சரி, தண்ணி எல்லாமே வீட்டுக்கு வருது. சரி. அந்த மாரி. அப்போ ஏரியில கட்டின வீடெல்லாம் இடிச்சிருவீங்களா? இல்ல இடிச்சிருவீங்க இல்ல. அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துப்பாங்க. என்ன பிரச்சனைங்கிறத நம்ம ஓ! அப்ப சொல்லுவோம். நீங்க சிஎம் மக்களே பார்த்துங்க ஒரு சிஎம் ஆயிட்டாருன்னா, ஏரியில கட்டின வீடெல்லாம் முதல்ல இடிப்பாராம். அப்ப ஒரு சிஎம் ஆகணுமா இல்லையா? உங்க கையில தான் இருக்கு. ஏங்க இப்படிலாம் வாட்டர் போட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு சிஎம் சிஎம் ஆவாங்க? காமன் மேன் நானு. ஓ! அந்த மாரி ஆயிடுறீங்களா? ஓகே. நல்ல ரூல் தான். பட் வந்து பண்ணா நல்லா தான் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி. பட் அப்படி பண்ணா என் வீடே முதல்ல இடிப்பாங்க. தம்பி முதல்ல அந்த இந்த ஆங்கர் எடுத்தா தெரியுமா? அந்த ஒரு வீடே ஏரியில தான் இருக்கு. அவன தூக்குங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம்.